பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தினால இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை யோவான் சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து பேசுகிறார், இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, உங்கள் இருதயத்தில் இருக்கிற கலக்கங்களை கர்த்தர் பார்க்கிறார். இருதயத்தில் இருக்கிற கலக்கங்களை கர்த்தர் பார்க்கிறார். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அமைதி இல்லை, மன நிறைவு இல்லை, நல்ல ஒரு ஐக்கியம் இல்லை, உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை, குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ள தாய் தகப்பனுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை. அநேக கலக்கங்கள், தாய் தகப்பனுக்குள்ள கலக்கங்கள், பிள்ளைகளுக்குள்ள ஒரு கலக்கங்கள். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் நம்பிக்கையா இருங்கள், என்னிடத்திலும் நம்பிக்கையா இருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனிடத்தில் நம்பிக்கையா இருங்கள். அன்பு தேவ ஜனமே, தேவனிடத்தில் நம்பிக்கையா இருங்கள், என்னிடத்தில் நம்பிக்கையா இருங்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நமக்கு. ஒரு அன்பு தாயாரு தன்னுடைய சபை போதகரை சந்திக்கும்படி வந்தாங்க. ஐயா, உங்களை பார்க்க வந்த ஐயா, அம்மா வாங்கன்னு சொல்லிட்டு இந்த போதகர் எழுமின்று தாயாரோட பேச ஆரம்பித்தார். ஐயா, விபத்தில் அடிப்பட்ட என் மகனை கர்த்தர் குணமாக்கினார். அவனை வீட்டுக்கு கொண்டு வந்தோம், அவனுடைய காயங்கள் எல்லாம் ஆற்றப்பட்டது. ஆனா என்னம்மா சொல்லுங்கம்மா, ஆனா என்னம்மா சொல்லுங்கம்மான்னு பேசிக்கொண்டிருக்க போதே அந்த தாயாருடைய வேதனைகள், கலக்கம், இருதயத்தில் இருக்கிற அந்த கலக்கத்தை பார்த்து பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த சரீரம் சோர்வுனால, பலவீனத்தினால், இருதய பாரத்தினால் அந்த அம்மா நிற்க முடியாத அளவுக்கு சோர்ந்து போய் கீழே உட்கார ஆரம்பிச்சாங்க. அந்த போதகர் அவங்கள எழும்பி சேரில் உட்கார வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தன் மனைவி மூலம் அவருங்க செஞ்சு அவங்களோட பேச ஆரம்பிச்சாங்க. ஐயா, மருத்துவர்கள் நல்ல ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுத்தாங்க, குணமாகி வந்தான். இன்றைக்கு நான் யார் என்பது என் மகனுக்கு தெரியல ஐயா, என் கணவர் யார் என்பது என் மகனுக்கு தெரியல, நாங்கள் யார் என்பது என் மகனுக்கு தெரியல. அவன் தலையில் அடிப்பட்டதுனால, அவன் நரம்பு பாதிக்கப்பட்டதுனால தன் சுய நினைவை இழந்தான் ஐயா. 32 வயது வாலிபனை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க கொடுக்கிற இந்த ஆகாரம், இந்த தண்ணியை இருதயத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. இருதயம் ரொம்ப பாரமா இருக்கு, இருதயமே வெடிச்சு போடுற மாதிரி இருக்குது ஐயா. தன்னுடைய இருதய குமரல, தன்னுடைய இருதய கலங்கி நின்றத இந்த ஆவிக்குரிய தகப்பனாரோட பகிர்ந்து கொண்டாங்க அந்த அன்பு தாயார். அந்த போதகர் குடும்பத்தார் இணைஞ்ச அந்த தாயாருக்காக, அந்த மகனுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு தூரம் கர்த்தர் குணமாக்குவாரானால், உங்க விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து குணமாக்குவாரானால், இனிமேலும் அந்த மகனை கர்த்தர் காப்பாற்றி அவனுக்கு ஒரு நல்ல நினைவாற்றலை கர்த்தர் கொடுப்பார், நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுப்பார் என்றது அந்த தாயாருக்கு நம்பிக்கை விட்ட வார்த்தைகளை சொன்னாங்க. நாட்கள் கடந்தது. அனுதினமும் தன்னோட மகனோடு கடந்து வந்து அந்த ஆலயத்தில் முழங்கால் படிட்டு செபிக்க ஆரம்பிச்சாங்க தாயார். நாட்கள் சென்றது. 32 வயது ஒரு சின்ன குழந்தையே, மனநல பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன குழந்தையே வச்சிருக்க முடியாது. 32 வயது வாலிபனை அந்த தாயார் அனுதினமும் சபைக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அந்த ஆலயத்தில் அந்த தாயார் ஆண்டவரை துதிச்சு பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவனுடைய நினைவுகள் எல்லாம் அவனுக்குள் திரும்ப வந்தது. அவனுடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். அவன் துதிச்சு பாடுகிறத, தன் தாயார் துதிச்சு பாடுகிறத கண்ணார கண்டான். தேவன் அவரோட கூட இடைப்பட ஆரம்பிச்சார். கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆவிக்குரிய சபையில வந்து ஜெபிக்கும் போது, போதகரோட குடும்பத்தோடு நல்ல ஐக்கியத்தோடு ஜெபிக்கும் போது தேவன் அவனோட வாழ்க்கையில இடைப்பட ஆரம்பிக்கிறத அந்த தாயார் பார்த்தாங்க. அந்த தாயாரோட கலக்கத்தை கர்த்தர் மாற்றினார். தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, இயேசு மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசமா இருங்கள் கர்த்தர் சொன்னாரே. தேவனிடத்துல விசுவாசமா இருந்து ஜெபிச்சதுனால அந்த தாயாருடைய இருதய கலக்கத்தை கர்த்தர் மாற்றினார். அந்த குடும்பத்துல மீண்டும் சந்தோஷம் வந்தது, மீண்டும் சமாதானம் வந்தது. அனுதினமும் தாயார் அந்த கர்த்தரை தேட ஆரம்பிச்சாங்க. நடந்த காரியங்கள் ஒவ்வொன்றாய் அவன் வாய் திறந்து பேசும்போது ஒவ்வொரு காரியங்களாய் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சு, ஒரு சிறு பிள்ளையிலேருந்து அந்த 32 வாலிபன் சில மாதங்கள் ஆனது சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு கர்த்தர் அந்த முழுமையா அந்த மகனை குணமாக்கினார். அன்பு தேவ ஜனமே, அப்படியாப்பட்ட அந்த மகனுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாரானால், சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற
அன்பு தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களே, இன்றைக்கும் தேவன் அந்த கலக்கத்தை மாற்றுவார். இருதயத்துல இருக்கிற அந்த கலக்கங்களை கத்தர் மாற்றுவார். தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. கத்தரிடத்துல விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க. அவங்களுடைய இருதய கலக்கத்தை மாற்றின கத்தர் இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்க உங்களுடைய கலக்கங்களை மாற்றுவாராக. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் கத்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அந்த தாயார் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி சபை போதகரோடு கூட இணைஞ்சு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது தாயாரோட இருதய கலக்கத்தை மாற்றி, நீங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்களை கத்தர் மாற்றினி அந்த மகனை முழுமையான நினைவாற்றுகளுக்கு கொண்டு வந்து மீண்டும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கத்தர் கொடுத்தீங்க, விசுவாசத்தை கொடுத்தது போல இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனத்துடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கலக்கங்களை கத்தர் மாற்றி ஆண்டவரே நீர் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காய் பிள்ளைகளுக்காய் கத்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு ராஜா நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமானால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஊழியர்களுக்காய் விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்க ஜெபத்தினால, உங்க உபவாசத்தினால, உங்க அன்பு காணிக்கனால தேவனுடைய அன்பு ஊழியத்தை உங்க அன்பினால் தாங்கபடி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தியை கேட்டு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்க குடும்பத்தார், உங்க உறவுகளுக்கு, உங்க நண்பர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.